ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய 2 புக்கிங் பத்தின லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன், இந்த புக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் எப்படி புக் பண்றது, ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி விஷயம்லாம் செய்யணும், அண்ட் இதுல இருக்க முக்கியமான ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்றேன். ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் அப்டேட் வந்து அஃபிஷியலா ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி ரிமைண்டர் வீடியோஸும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்க ரீசன் வந்து நிறைய பேர் புதுசா வந்து பிளான் பண்ணுவாங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து எந்தெந்த வீடியோஸ் நம்ம போய் பாக்குறது, நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ப்ரீவியஸா நம்ம கொடுக்குற வீடியோல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது அவங்கள பெரிய லெவலில் அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி பிப்ரவரி மாசத்தோட புக்கிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஏன்னா நமக்கு எலக்ட்ரானிக் டிப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆர்ஜித சேவா டிக்கெட் முடிஞ்சது, வர்ச்சுவல் சேவா ஓப்பன் ஆயிடுச்சு. மேபி அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்கு, செக் பண்ணி புக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு அடுத்து இன்னைக்கு வந்து அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன், அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன், இந்த மாதிரி எல்லா புக்கிங்குமே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல ஸ்ரீவாணி விஐபில மட்டும் எப்பவுமே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும், அது டொனேஷன் டிக்கெட் அப்படின்றனால. இப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆன 3 மணியோட சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கூட பாருங்க எல்லா டேஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அங்க பிரதர்ஷனம் முடிஞ்சது, வர்ச்சுவல் சேவால அவைலபிள் இருக்கான்றத நீங்க ஈஸியா இதுலயே வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீசஸ்ல போய்க்கோங்க. இதுல வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சேவாஸ் பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்கும், பட் தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல பாருங்க ஆர்ஜித பிரமோஷனெல்லாம் டிசம்பர் மாசத்துக்கு அவைலபிள் இருந்தது, முடிஞ்சது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல கிளிக் இயர் கொடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பிப்ரவரிக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, நைட்டு ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, வர்ச்சுவல் சேவா கம்ப்ளீட்டா முடியல, அவைலபிள் இருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து பாருங்க ஒரு ஸ்லாட் அந்த மாதிரி அவைலபிள் இருக்கு. பிப்ரவரி 1 வந்து நைட் 8 மணி ஸ்லாட்லாம் அவைலபிள் இருக்கு. இதை புக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஏர்லியா கூட என்டர் ஆகிக்கலாம், நைட்டே தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லாட் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து டிசம்பர் மாசம் இல்லைன்னா டிசம்பர்ல உங்களுக்கு பெருசா இருக்காது, ஜனவரியில வந்து செக் பண்ணி பாருங்க. ஜனவரியில ஒரு சேவா புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து பிப்ரவரி 1 இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருந்தா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் இயர் கொடுத்துட்டு அவைலபிள் இருக்கான்னு பாருங்க. சண்டேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மீதி டேஸ் அவைலபிள் இருக்கு. அப்போ பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர்ச்சுவல் சேவால அவைலபிள் இருக்கு. நாளைக்கு 300 ரூபா தர்ஷன் வந்து ஓப்பன் ஆகிற ஸ்டேட்டஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து திரும்ப வர்ச்சுவல் இங்க சேவால வந்து அவைலபிள் இருக்குமா அப்படின்றது. ரீசன் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு 300 ரூபா கிடைக்கலன்னா நாளைக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்னா நீங்க இதுல புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி ரத சப்தமி. அந்த ரத சப்தமிக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் எல்லாமே, அதாவது சேவாஸ் அன்னைக்கு கிடையாது, கேன்சல் பண்ணியிருக்காங்க. வர்ச்சுவல் சேவால ஓப்பன் ஆகல. அங்க பிரதர்ஷனம் அந்த நாள் ஃப்ரைடே வரக்கனால அது ஓப்பன் ஆகல. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஓப்பன் ஆன சீனியர் சிட்டிசன்லயே அந்த டே மட்டும் பிளாக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நாள்ல நாங்க தர்ஷன் போகணும்னா எந்த டிக்கெட் புக் பண்ணலாம்னா 300 ரூபா தர்ஷன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் டிக்கெட்டை தனியா வச்சு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அதனால 300 ரூபாயில ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. யாருக்காவது பிப்ரவரி 16ஆம் தேதி வேணும்னா 300 ரூபா தரிசனத்துல புக் பண்ணிக்கிங்க. வர்ச்சுவல் சேவாலாம் அந்த டேட் வந்து ஓப்பன் ஆகாதுங்க, அதனால அந்த டேட்டுக்கு போறவங்க சேவாஸ் வந்து புக் பண்ணாதீங்க. இப்போ அடுத்து நம்ம 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ இதோட புக்கிங்ல இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நம்ம வந்து 6 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். 11 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. 12 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பா டிக்கெட் வந்து புக் பண்ணி தான் கூட்டிட்டு போகணும். அதுக்கு அடுத்து ஆதார் கார்டு தான் கண்டிப்பா வேணும். இப்போ 300 ரூபா தர்ஷனுக்கு டைம் கேப் இருக்கா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க புக் பண்ண டிக்கெட்டுக்கும் இப்போ பிப்ரவரியில புக் பண்ண போற டேட்டுக்கும் 30 நாள் கேப் இருக்கான்னு பாத்துக்கோங்க. சில பேர் வந்து ஜனவரியில புக் பண்ணிருப்பீங்க, சில பேர் டிசம்பர்ல புக் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு 30 நாள் கேப் மட்டும் தான் கேட்கும். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு மட்டும் அந்த மாதிரி கேப் இல்லாம ஒருத்தங்களுக்கே வந்து 2 டிக்கெட்லாம் கூட புக் ஆச்சு. மற்ற நாட்களுக்கு 30 டேஸ் கேப் வந்து இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நான் வந்து ஆர்ஜித சேவாவோ இல்ல சீனியர் சிட்டிசனோ அங்க பிரதர்ஷனமோ இந்த மாதிரி நான் புக் பண்ணியிருக்கேன், 300 ரூபா தர்ஷனமும் புக் பண்ண முடியுமானா தாராளமா புக் பண்ணிக்கலாம். சேம் அதே டிக்கெட்டை நம்ம திரும்ப புக் பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் லிமிட் இருக்கு. சேம் டேல கூட நீங்க புக் பண்ணீங்கன்னா புக் ஆகும். அப்போ நீங்க வந்து சீனியர் சிட்டிசனோ அங்க பிரதர்ஷனமோ ஆர்ஜித சேவாவோ எந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கிங்க.
இதோட புக்கிங்க்கு வந்து நம்ம டீடைல்ஸ் எல்லாம் முன்னாடியே மொபைல்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். அப்பதான் காப்பி பேஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து கிளிப் போர்ட்ல எப்படி பண்றதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட்ல உங்களோட டைம் வந்து என்டர் பண்ற டைம் வந்து சேவ் ஆகும். ஒரு 2 பேமெண்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு பேமெண்ட் மெத்தட்ல உங்களுக்கு ஏதாவது எரர் வருதுன்னா நீங்க இன்னொரு பேமெண்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜனவரி மாசத்துல எல்லாம் பெரிய அளவுல எரர் இருக்குல்ல, ஓரளவுக்கு புக் ஆச்சு. இதுல என்ன அப்படின்னா லாகின் டைம்ல தான் நிறைய எரர் ஆகுது, லாக் அவுட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து புக் பண்றது, இந்த மாதிரி டைம்ல ஓடிபி வராம இருக்கு, இந்த மாதிரி எரர் தான் இருக்கு. அதனால 2 மொபைல் நம்பர்ல தனித்தனி டேப்ஸ்ல வந்து ஓபன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஆப்ல ஃபாஸ்டா இருந்தா ஆப்ல புக் பண்ணுங்க, வெப்சைட்னா வெப்சைட்ல புக் பண்ணுங்க. எல்லாமே ஒரே அளவுக்கு தான் இருக்கு. பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா நீங்க வந்து வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. யூபிஐ ஆப்ஷனா தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ஸ்லாட் வந்து அதிகமா இருக்கிறதா செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டே வந்து மத்தியானம் 2 மணி கொடுக்குறாங்கன்னா 2 மணி 3 மணி ஸ்லாட்டை விட்டுட்டு ஒரு 5 மணி 6 மணி 7 மணி இந்த மாதிரி ஸ்லாட்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்லாட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்லாட் ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்லாட் புக் பண்ணிட்டு மத்தியானம் போனால் விடுவாங்களோன்னா தாராளமாக விடுவாங்க. இப்போல்லாம் டைம் ஸ்லாட் பெரிய அளவில் செக் பண்ணுறது இல்லை. ஸோ இதுதான் 300 தர்ஷன்ல இருக்க முக்கியமான விஷயங்கள். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் புக் பண்றது அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்து இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஷார்ப்பா ஒரு 10 மணிக்கு முன்னாடியே இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. அதை 10 மணி ஆகும்போது கிளிக் பண்ணீங்கன்னா வர்ச்சுவல் கியூ வரும். கியூ வந்து எவ்வளவு கம்மியா வருதோ அந்த டேப்ல நீங்க சீக்கிரம் லாகின் பண்ணிக்கலாம். மினிமமா வந்து ஒரு 3 நிமிஷம் வந்துருது. சில டைம் வந்து 10 மணிக்கே கொடுத்தா 7 நிமிஷம் 8 நிமிஷம் கூட வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா 2 டேப்ல வச்சுட்டு ஒரு டேப்ல வர்ச்சுவல் கியூ அதிகமா இருக்குன்னா இன்னொரு டேப்ல நீங்க வந்து அதுல கம்மியா இருக்கும்போது ட்ரை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க லாஸ்ட் டைம்ல லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப லாகின் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஓடிபி வராத எரர் கூட வரும். அதையும் பார்த்துக்கோங்க. கியூ வந்து கம்மி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டு சூஸ் பண்ணிட்டு ஸ்லாட் சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா லட்டு வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்க டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் தான் வருது, புக்கிங் ஹிஸ்டரியில எல்லாம் போய் பார்த்தா டிக்கெட் இல்லைன்னா இன்னொரு தடவை புக் பண்ணிக்கிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ண அமௌண்ட் உங்களுக்கு சேம் டேலே கூட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லைன்னா ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ள ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அது எந்த இஷ்யூமே கிடையாது. கன்ஃபார்மா டிக்கெட் வந்துச்சுன்னா மட்டும் நீங்க பண்ணாதீங்க. டிக்கெட் வரல, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா நீங்க திரும்ப தான் புக் பண்ணி ஆகணும். அது கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்டு. அதுக்கு அடுத்து மத்தியானம் உங்களுக்கு 3 மணிக்கு வந்து திருமலை திருப்பதியோட அக்கமடேஷன் வந்து ஓபன் பண்றாங்க. இப்போ பிப்ரவரி மாசம் சம்பந்தப்பட்ட எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் நீங்க காமனா ஓபன் பண்ணக்கூடிய இந்த அக்கமடேஷன்ல தான் புக் பண்ணிக்கணும். திருமலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 ரூபாய் ரூம், அதே மாதிரி 1000 ரூபாய் ரூம் இருக்கும், 1518 ரூபாய் ரூம் இருக்கும். அக்கமடேஷன் ஓப்பன் ஆனதும் நம்ம திருமலையா திருப்பதியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ எந்த ரூமே கேன்சல் இல்லை, அதனால உங்களுக்கு எல்லாமே ரெட்ல இருக்கு. ஸோ திருப்பதினா திருப்பதி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரீன்ல வந்து நாளைக்கு பிப்ரவரி காட்டும். ஸோ டேட்டை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு என்ன டேரிஃப்ல வந்து ரூம் வேணுமோ அந்த டேரிஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கீழ் திருப்பதியா இருந்தா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஸ்டே பண்ணணும்னா விஷ்ணு நிவாசம் சூஸ் பண்ணலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பக்கமா வேணும்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாமே மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. சீனிவாசமும் மாதவமும் ரெண்டுமே ஒரே பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அக்கமடேஷன் தான். அதுக்கு அடுத்து திருச்சானூர்ல ஸ்டே பண்ணணும்னா தொலப்பா கார்டன். ஸோ இதுதான் மெயினா இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ். இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து செக்இன் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன டைம்ல போயிட்டு அங்க உங்களோட ரூம் வந்து எடுக்க முடியும் கீழ் திருப்பதியில அப்படின்றதுக்கு தான் இந்த டைமிங். ஸோ இதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி போறது தப்பு இல்லை, 1 நிமிஷம் லேட் ஆகி போனீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் பேஸ்டுனால கேன்சல் ஆயிடும். இதுவே நீங்க திருமலையா இருந்தா திருமலையில இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்ல ஏஆர்பி கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல போயிட்டு உங்களோட அக்கமடேஷன் காப்பியை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். எந்த நம்பர் புக் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த காட்டேஜோ அந்த காட்டேஜ்ல போயிட்டு நம்ம ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரூம் புக்கிங்ல இருக்கிறது நம்ம 2 பேரோட டீடைல்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். 2 பேர் கண்டிப்பா போகணும். அந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க போனா கூட ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால நம்ம 4 பேர் ஸ்டே பண்ணோம், 5 பேர் ஸ்டே பண்ணோம்னா 5 பேரோட டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. 2 பேரோட டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அங்க போயிட்டு நம்ம ரூம் எடுத்துட்டு எல்லாருமே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு சில ரூம்ல உங்களுக்கு ஸ்பேஸை பொறுத்து ஒரு 7 to 10 பேர் வரைக்கும் கூட ஸ்டே பண்ணிக்க முடியும். மினிமமா 2 பேர் இருந்தா தான் ரூம்ஸே வந்து தருவாங்க. சிங்கிள் பர்சன் வந்து ரூம் வந்து புக் பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கிங்க.
திருமலையிலே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சிஆர் ஆஃபீஸில் என்ன டைம்குள்ளே போய் ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான செக்இன் டைம் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கான செக்இன் ஸ்லாட்டாக இருக்கும். இந்த டைம்குள்ளே நீங்கள் போய் செக்இன் பண்ணிக்கணும். ரூம் எடுத்ததுலேருந்து அடுத்த நாள் வரைக்கும், அதாவது எடுத்த டைம்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் உங்களுக்கான ரூம் டைமை 24 hours ஸ்டே பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கீழ் திருப்பதியாக இருந்தால் நீங்கள் ரிசப்ஷனில் போய் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேக்கான ரெண்ட் நம்ம பே பண்ணணும். இதுவே திருமலையாக இருந்தாலும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் அங்கே வந்து இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டேக்கான ரெண்ட் மட்டும் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே ப்ரொசீஜர் தான். நம்ம கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணாமல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களோட ரூமில் போட்டிருக்க பெட்லாக்கு மேலேயே இன்னொரு பெட்லாக் போட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களோட டைம் முடியறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை கொஞ்சம் லேட் ஆகும்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம காஷன் டெபாசிட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காஷன் டெபாசிட் யூபிஐ ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேம் டே வெக்கேட் பண்ணி ஒரு 3 to 4 hours ரீஃபண்ட் வந்துடுது. கார்டு நெட் பேங்கிங்னா ஒரு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் மாதிரி ஆகுது. நீங்கள் வெக்கேட் பண்ணும்போது கீழ் திருப்பதியாக இருந்தால் அந்த அளவுக்கு ஒன்றும் இஷ்யூ இருக்கிறது இல்லை. ஏன்னா அது எப்படியுமே அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துடுது. திருமலையில் அந்த ஃபேஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா வெக்கேஷன் கோடு இதெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக வெக்கேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான காஷன் டெபாசிட் வந்து திரும்ப கிடைக்கும். 100 ரூபாய் ரூமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழ் திருப்பதிலையும் அதே மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்து நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ கீழே திருமலையிலேயும் ரூம் வேணும், திருப்பதியிலையும் ரூம் வேணும்னா சேம் டேல சேம் ஆதார் வச்சு புக் பண்ணிங்கன்னா புக் ஆகாது. முதல் நாள் நம்ம கீழே திருப்பதியிலையும் அடுத்த நாள் திருமலையிலையும் புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும். 2 இடத்துலையும் ரூம் எடுத்துக்கலாம். சேம் டே சேம் ஐடி ப்ரூஃப் வச்சு 2 இடத்துலையும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க ரூம் புக்கிங்கில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிக்கெட் புக்கிங் எல்லாருமே பார்த்து பண்ணிக்கோங்க. காலையில் 10 மணிக்கு 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆகுது. மத்தியானம் 3 மணிக்கு அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேறு ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்ஸோட கிளியர் பண்ணக்கூடிய வீடியோஸ் மட்டும் நம்ம தனியாக ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.